இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னென்னா, நான் ரெகுலராக எங்கள் குடும்பமே உட்காந்து மக்கள் தொலைக்காட்சி பார்ப்போம். தினம் 6:30 மணிக்கு மக்கள் தொலைக்காட்சி பார்க்குறது எங்களுடைய ஒரு அன்றாட ஒரு வேலை. எல்லோரும் நாடகம் பார்ப்பாங்க. இந்த நிகழ்ச்சி முடித்த அப்புறம் எங்கள் வீட்டில் அம்மாவும் கொஞ்சம் நாடகம் பார்ப்பாங்க. இருந்தாலும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அவங்க எங்கள் மனைவி எல்லாரையும் மக்கள் தொலைக்காட்சி பாரு, நானும் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அதை பார்த்து என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுங்கள், அதை பற்றியெல்லாம் நிறையா அதில் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை அந்த அம்மா கொடுப்பாங்க. நாங்களும் அதே மாதிரி நான் தொடர்ந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன் சார். ஒரு 5 வருஷமாக நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி வரையிலும் நம்மளும் மருந்து போட்டு அந்த மாதிரி ஒரு விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு கொரோனாவில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் மனசில் ஏற்படுத்துச்சு. அப்போ தான் அது நம்மளும் அந்த மாதிரி ஒரு இயற்கை விவசாயத்துக்கு போயிட்டால் நல்லாயிருக்குன்ற அடிப்படையில் தான் வந்தோம். இந்த இடத்துல இந்த மண் 5 வருஷமாக இயற்கை விவசாயத்தில் தான் இருக்குது. நீங்கள் அப்புறம் நடந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுடைய இது தெரியும் உங்களுக்கு. அந்த இது அது ரொம்ப இயற்கை விவசாயம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு கான்செப்டுன்னு சொல்லணும் சார். அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க பண்ணதான், நாம் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சி பண்ணலை. அதனால் அன்றைக்கி அவங்க பண்ணதை நம்ம இப்போ மறுபடியும் மறுசுழற்சியாக நம்ம அதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் அதுக்கு முன்னாடி மருந்து போட்டு கெமிக்கல் போட்டு விவசாயம் பண்ண காலத்தில் கூட அடியில் மட்டும்தான் உரம் கொடுப்பேன், மேலே பூச்சி மருந்து அடிக்கவே மாட்டேன். அது எனக்கு ஒரு ஹேபிட்டு. எனக்கு சொந்த ஊர் சோராஞ்சேரின்னு பட்டாபுரம் பக்கத்தில் ஊருங்க, பூந்தமல்லிக்கிட்ட. அந்த ஊரில் நாங்கள் கத்திரி அதிகமாக சாகுபடி பண்ண ஊர். பட்டாபுரம் கத்திரிக்காய்னா தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ஃபேமஸுங்க. அப்படிப்பட்ட இடத்துல நிறைய கத்திரி டெய்லி ஒரு 70-75 கிலோ கத்திரி நானே கொண்டு போய் ஆவடி மார்க்கெட்டில் கொண்டு போய் போடுவாங்க. அந்தளவுக்கு அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது பிறகு தான் இந்த இடத்துக்கு வாங்கி இந்த பக்கம் வந்தோம். அங்கே கொஞ்சம் ஆடு மாடு பிரச்சனைகள் வந்துருச்சு. நகர்ப்புறமானதுனால இந்த ஊருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். இங்கே பண்ணும்போது முதல்ல நாங்கள் நெல் பயிர் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே சுற்றி எல்லோரும் செயற்கை மருந்து போட்டு தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு மாடலாக நம்ம ஆரம்பிப்போன்ட்டு நம்ம இந்த இடத்துல அதை ஆரம்பித்தோம். முதல்ல கொஞ்சம் எல்லாருக்கும் என்ன இது மருந்தெல்லாம் போடாமல் என்ன பண்ணுற அப்படின்ட்டு. எடுக்கும்போது நெல் பயிர் சாகுபடி செய்யும் சொல்ல எனக்கு ஒரு 12 மூட்டை தான் ஒரு ஏக்கருக்கு கிடச்சிதுங்க. இன்றைக்கி 21 மூட்டை கிடைக்குது. அந்த மண் அது தன்னை எப்படி தகவமைச்சு மேலே வந்திருக்குன்றது நம்ம இதில் கண்கூட நான் பார்த்துருக்குறேன். என்னை சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த இதில் நெல் பயிரிட்டுருக்குறோம், எள் பயிரிட்டுருக்குறோம், கடலை பயிரிட்டுருக்குறோம், உளுந்து, பச்சை பயிர் அந்த மாதிரி சாகுபடி பண்ணியிருக்கிறோம். எல்லாமே சாகுபடி பண்ணுறோம். அடுத்தது இந்த பக்கத்தில் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. இந்த இடத்துல என்னென்னா பக்கத்தில் ஆறு ஓடு, கொசஸ்தலை ஆறு ஓடுதுங்க. அந்த கொசஸ்தலை ஆற்றுல ஒரு அரசாங்கம் நல்ல நீர்த்தேக்கங்களை கட்டியிருக்கிறாங்க. அது தடுப்பணைகள்னு சொல்லக்கூடிய அணைகள் கட்டியிருக்காங்க. அந்த அணையில் தடுப்பு இருந்ததுனால தண்ணி இங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கேயும் தண்ணீர் பஞ்சம் இருந்துகிட்டு இருந்த இடம்தான். அந்த தடுப்பணை நம்ம ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதை ஒரு அரசாங்கம் செஞ்சு கொடுத்துருக்கு. அது நாங்கள் அந்த அரசாங்கத்தை பாராட்ட தான் செய்யணும். அது அதனால் அது ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அதனால் தண்ணி இங்கே தட்டுப்பாடே கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கரும்பு விவசாயம் நடக்கும். தண்ணி நல்லா இருக்கிறதுனால கரும்பு விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே மலர் சாகுபடியும் இந்த ஊரில் நிறைய இருக்குதுங்க. இந்த மலர் சாகுபடியில் பலவிதமான மலர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நிறைய என்னை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு நிறைய அரசாங்கம் அவங்கள ஒரு நல்ல ஒரு பயிற்சி கொடுத்து அந்த செயற்கை விவசாயத்திலேருந்து கொண்டு வரணுன்றது என்னுடைய ஒரு கருத்துங்க. இல்லை என்னை பற்றி மட்டும் சொல்கிற விரும்பலை, பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுடைய கஷ்டங்களையும் நான் உங்களுக்கு இதை பதிவு பண்ண நினைக்கிறேன். அது என்னென்னா, அவங்க அதிகமான செலவு செயற்கை உரங்களுக்கும் பூச்சி மருந்துக்கும் செலவு பண்ணுறாங்க. ஒரு சின்ன வருதுன்னா உடனே போய் அந்த செடியை கொண்டு போகிறாங்க, அங்கே காமிக்கிறாங்க, அவங்க ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அதை வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சம்பாதிக்கிற காசுக்கு அளவுக்கு இவங்க செலவே பண்ணிவிடுவாங்களோன்னு ஒரு இது எனக்கு இருக்குது மனசுக்குள்ளார. அது அதுலேருந்து விடுபடணுன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள இயற்கை முறைக்கு கொண்டு வந்துட்டால் அவங்க நிறைய லாபத்தை சம்பாதிப்பாங்க. அது என்னுடைய கருத்துங்க. அது கண்டிப்பாக அவங்க மலர் சாகுபடியில் இயற்கையில் நம்ம பக்கத்தில் திருவாலங்காடில் சர்க்கரை ஆலை இருக்குது. அதனுடைய கழிவு கொண்டு அங்கே போட்டோம்னாலே
சாம்பல் அங்கே இருக்குது. அந்த சாம்பலை போட்டாலே பூக்கள் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து இயற்கை விவசாயத்தினுடைய ஒரு அடிப்படை தத்துவம். அதை யாருமே செய்ய மாட்டேன்றாங்க. நானே எவ்வளோ சொல்கிறேன், செய்யறதுக்கு இல்லை. மீனமில் அடித்தா அந்த பூக்கள் வந்து ரொம்ப அருமையாக வரும் ரோஸ் எல்லாம். ஆனால் அதை அடிக்க மாட்டேன்றாங்க. செலவு ரொம்ப கம்மியானது. 1 லிட்ரு ஒரு 150 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை அடிக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நாம் என்ன சொல்லும்போதும் ஒரு அரசாங்கத்திலையோ இல்லை உங்களை மாதிரி தொலைக்காட்சியில் இருந்தோ வந்து சொன்னாங்கன்னா அந்த மக்களுக்கு இந்த ஊடகங்கள் வந்து மக்கள் மனசில் போய் பதியும். இன்றைக்கி கூட ஒரு அரசாங்கம் புதுசாக அமைஞ்சிருக்குன்னா அது ஊடகங்கள், அதாவது சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய சமூக ஊடகங்கள் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது சரியாக தப்பாங்கிற பற்றி அரசியலுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனாலும் அது சமூக ஊடகங்கள் அவ்வளோ இதை பண்ணியிருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த எல்லா செயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய இன்ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே இதை வந்து கொஞ்சம் நம்ம தெளிவுபடுத்தணுன்றது என்னுடைய ஆசை. அது உங்கள் வாயிலாக இந்த செய்திகள் அவங்களுக்கு போகணுன்றதுக்காண்டி தான் இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிகிட்ருக்குறேங்க. வேறு ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். செலவுகள் குறைஞ்சி வருமானம் அதிகமாகும்போது விவசாயிங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அவங்களும் வெள்ளை சட்டை போட்டு வெளியில் போகணுன்றது என்னுடைய ஆசை. இன்னமும் அழுக்கு சட்டை அழுக்கு லுங்கியோடு தான் விவசாயிங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை இது தான். வருமானத்தில் பாதியை வந்து அந்த மருந்து வகைகள் எடுத்துக்கிடுது. அதுலேருந்து நம்ம அவங்க விடுபடணும். அதை நம்ம வந்து உங்கள் தொலைக்காட்சி அதுக்கு ரொம்ப நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. என் மூலமாகவும் இந்த செய்தி ஒரு சிறு கடுகு அளவுக்கு மக்கள் மனசில் போய் சேரணுன்றதுனால இந்த பதிவு நான் பண்ணியிருக்கிறேங்க. இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப அருமையான அதை காதலிக்கணும் சார். உண்மையிலே அது காதலிச்சோன்னா அதனுடைய அருமை வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சிடும். நம்ம அதை விட்டு வெளியே வர மாட்டோம். அது நம்மளை விட்டு வெளியில் போகாது. எங்கே ஒரு காய்கறி கடையில் ஒரு காய் வாங்க சொல்லக்கூட, ஐயோ இதில் மருந்து அடிச்சிருப்பாங்களோ, இதை வாங்கி சாப்பிட்லாமா? மாம்பழத்தை பார்க்க சொல்ல மாம்பழம் இழுக்கும் நம்மளை சாப்பிட சொல்லி, ஐயோ இதில் மருந்து அடித்து பழுக்க வச்சுருப்பாங்களோ, இதை நம்ம சாப்பிட்லாமா வேண்டாமான்ற ஒரு மனநிலை, ஒரு தோற்றம் நம்மளுக்கு அந்த இடத்துல உருவாயிடுது. அதை வந்து இயற்கை விவசாயம் தான் எங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அந்த இயற்கை விவசாயத்தை நம்ம பண்ணும்போது, இதுக்கு முன்னாடியெல்லாம் செயற்கை விவசாயம் நடந்த இந்த பூமி இது எங்கிட்ட 5 வருஷமாக இருக்குது. இந்த 5 வருஷத்தில் இதுக்கு வந்து நான் இயற்கை முறையில் எப்படி கொடுத்துருக்குறேன்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 4 ட்ரக்கு குறைஞ்சபட்சம் தொழு உரம் அடிப்பேன். தொழு உரம் அடிச்சுட்டு அப்படியே தக்கப்பூண்டு, சணப்பு அந்த மாதிரி பலதானியங்களை விதைச்சி விட்ருவோம். அந்த பலதானியங்கள் வளர்ந்து அதை மடக்கி உழுதுட்டு அதுக்கப்புறம் எந்த பயிர் செய்யும்போதும் அது நல்ல செழுமையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அந்த செழுமை வந்து நம்மளுக்கு படிப்படியாக அந்த மண் வந்து வளமாக்கிட்டே வருது. அது ஒவ்வொரு போகமும் நான் எருவடிக்கிறது பழக்கம். எல்லோரும் சொல்லுவாங்க, என்னது ஒவ்வொரு போகம் எதுக்கு நம்ம மருந்து அடிக்கணும், எரு கொடுக்கணும், அது தேவையில்லையேன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு போகமும் கொடுக்கும்போது அதனுடைய இது வந்து வளர்ச்சி நல்லா இருக்குது. ஆனால் அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த சார்வலைன்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை ஒன்று இருக்குது. அது வந்து எருவில் வந்து அதிகமாக இருக்கும். அது இந்த மாதிரி புஞ்சை பயிர் பண்ண சொல்ல அது வந்து கொஞ்சம் நமக்கு இடைஞ்சல் தான். ஆனால் அதை களை வெட்டி நம்ம எடுத்துடுறோம். ஏன் இவ்வளோ இது இருக்கே, நம்ம வந்து ஒரு மருந்து அடிச்சிட்டோம்னா கிளைக்கொல்லிக்கு உனக்கு இந்த செலவு இல்லையே அப்படின்வாங்க. ஒரு முறை களை வெட்டினோன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6000 7000 செலவு ஆக தான் செய்யுது. ஆனால் அந்த 6000 7000 அதில் மிச்சமாகும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை நம்ம சாகடிச்சிட்டு நம்ம 6000 7000 சம்பாதிச்சு என்ன பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அது பரவாயில்ல, நஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லன்ற அடிப்படையில் அதை எடுத்துக்கிறோம். அது நல்லா இருக்குது. ஆனால் நெற்பயிர் நடும்போது அந்த களைகள் இருக்கிறதில்ல. அது ஒரே ஒரு களை எடுத்தோம்னா நமக்கு சுத்தமாக போயிடும். அது மக்கி அழுகி சரியாயிடுது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம தக்கப்பூண்டு விதைக்கிறோம், சணப்பை விதைக்கிறோம், கம்பு, கேழ்வரகு, எண்ணெய் வித்து பயிர்கள் எல்லாமே கலந்து பலதானியங்களாக நம்ம அதை விதைக்கிறோம். அதை விதைச்சி ஒரு 40 நாள் 45 நாளில் அது பூர்க்கிற பருவத்தில் நம்ம மடக்கி உழுதுடுறோம். அதை உழும்போது அது நல்லா அதில் சத்துக்கள் இருக்கிறது நம்மளுக்கு கண்கூடாக தெரியும். அதுக்கப்புறம் நடவு பண்ணும்போதோ இல்லை இந்த மாதிரி புஞ்சை பயிர்கள் பண்ணும்போதோ அதனுடைய பலன் நல்லாயிருக்கு, ரியாக்ஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அடி உரம் வந்து தொழு உரம் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அசோஸ்பைரிலும், பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, அதுக்கு அடுத்தது வந்து பேம், இது 4யும் தொழு உரத்தோட அது கூட வந்து மீன் அமிலம், பஞ்சகவ்யா, இந்த பொருட்கள் பஞ்சகவ்யா மீன் அமிலம் நாங்களே தயார் பண்ணுறோம். இந்த பொருட்களோடு இதை சேர்த்து நம்ம வந்து கலந்து இது கீழே தூவிட்டு அது மேலே வேர்க்கடலை போட்டிருக்கோம். இப்போ வேர்க்கடலை நல்லா வந்திருக்கு. இப்போ அதுக்கு கீழே வந்து ஜிப்சம் கொடுத்துருக்குறோம். அந்த சுண்ணாம்பு சத்து வேணுன்றதுனால நம்ம வெளியிலேருந்து வாங்கி அதிகமாக உபயோகப்படுறது கூட ஒரே ஒரு பொருள் வேர்க்கடலைக்கு மட்டும் ஜிப்சம். அந்த ஜிப்சத்தை கீழே கொடுத்துருக்குறோம். மண்புழு உரம் அப்பப்போ கொடுப்போம்.
நாங்கள் வந்து மண்புழு உரத்தை கூட நாங்கள் இங்கேயே தயார் பண்ணிடுறோம். எப்படி தயார் பண்ணுறோன்னா, இலதழைங்களெல்லாம் மரத்துலேருந்து வெட்டி அப்படியே போடுறதில்ல. நம்ம வந்து ஒரு அடுக்கடுக்காக போடுறோம். கீழே ஒரு லேயரில் அந்த இலதழைகளை போடுறோம். அந்த இலதழைக்கு மேலே எரு கொட்டுறோம். மறுபடியும் ஒரு லேயர் போடுறோம். அது மேலே மறுபடியும் எரு கொட்டுறோம். அப்படியே படிப்படியாக கொட்டி வச்சுட்டு ஒரு 2 மாதம் கழித்து நம்ம அதை திருப்பி விட்டோம்னா பாதி மக்கி இருக்கும், பாதி மக்காமல் இருக்கும். இப்போ மக்காத பொருளெல்லாம் கீழே வச்சு மறுபடியும் எரு அதே மாதிரி போட்டு கொண்டு வந்தோம்னா அந்த எரு வந்து நல்லா உருவாகுது. அதில் மண்புழு வந்து நிறைய உருவாயிடுது. அதை மரத்தடியில் மாமரத்தடியில் போட்டு இது பண்ணுறோம். அது நல்லா சிறப்பாக இருக்குங்க அந்த உரமும். அதையும் நம்ம வந்து இதில் பயன்படுத்துகிறோம். நெல் பயிரிடும்போது நாங்கள் வந்து பெரும்பாலும் பாரம்பரிய நெல் வகை தான் பண்ணுறோங்க. சம்பாவில் ஆடி 18க்கு மேலே நாற்று விடுவோம். சம்பாவில் அதிகமான நம்ம ட்ரெடிஷ்னல் வெரைட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பாரம்பரிய நெல் வகைகளை தான் நம்ம வந்து நடவு செய்கிறோம். அது என்னென்னா மெயினாக கருப்பு கவுனி நல்ல வியாபாரம் நடக்குது. ஒரு 200 ரூபாய்க்கு விற்குது அரிசி தீட்டி எடுத்தோம்னா. அதனால் அதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது. சீரக சம்பா அதுவும் ஒரு 180 ரூபாய் அளவுக்கு இன்றைக்கி வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதையும் நாங்கள் போடுறோம். அடுத்தபடி தூய மல்லி சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு ரகம். அதுக்கடுத்தபடி சிவன் சம்பான்னு ஒரு ரகம் இருக்குது. சிவன் சம்பா நான் நட்டு அறுத்தேங்க. ரொம்ப சன்னமான ரகங்க. பொன்னி அரிசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பொன்னியோட இன்னும் அருமையான ரகம் சிவன் சம்பா. அந்த அரிசி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய இதில் நம்ம ஆடுதுறையிலேருந்து அந்த டைரக்டர் ஒரு முறை கேவிகே திருவூருக்கு வந்திருந்தார் ஒரு மீட்டிங்கில். அப்போ அந்த மீட்டிங்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய வேளாண் துறை அமைச்சர் வந்து இந்த சிவன் சம்பா மட்டும்தான் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு பண்ணார். என்ன சார் அப்படின்னு, என்ன சார் அதில் விசேஷம்னு அவர் என்ன கேட்டார். இல்லை சார் அது ரொம்ப சன்னமாக இருக்கும், பொன்னி மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வயசானவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட சுலபமாக இருக்கும் அப்படின்னோடனே அது அவர் அப்போ தான் அவரு சொன்னார். அப்போ நான் கூட சிவன் சம்பா தான் சாப்பிடணும் போல இருக்குது, ஆடுதுறையினுடைய இயக்குனர். அது மாதிரி அந்த சிவன் சம்பா வந்து ரொம்ப அருமையான ஒரு நெல் ரகங்க. இன்னும் நிறைய செய்யணுன்னு தான் எனக்கு ஆசை இருக்குது. ஆனாலும் நிலம் குறிப்பிட்ட அளவில் இருக்கிறதுனால அதில் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து பயிர் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த சொர்ணமாரியில் சில நேரத்தில் நாங்கள் நெல் பயிர் நடுறோம். அது வந்து என்ன ரகம் நடுவோன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சிகப்பு அரிசி வரக்கூடிய கருங்குருவை, 60ஆம் குருவை, இந்த 2 ரகம் நாங்கள் பயிர் பண்ணுறோம். அது நல்லா இருக்குங்க. அது இட்லி, புட்டு அந்த மாதிரி வகைகள் செய்கிறதுக்கு அது ரொம்ப நல்ல ரகங்கள். இதையும் விவசாயிங்கள்லாம் நிறைய பண்ணணும். அரசாங்கத்தில் போன வருஷம் நிறைய விதைகள் எல்லாம் அந்த பாரம்பரிய விதைகள்லாம் நிறைய கொடுத்தாங்க. இப்போ தொடர்ந்து கொஞ்சம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இன்னும் கூடுதலாக எல்லா ரகங்களும் வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதனால் அந்த பாரம்பரிய ரகங்கள் சம்பாவில் நடவு பண்ணிவிடுவோம். அது முடித்த உடனே கார்போகத்தில் ஒரு சில நேரம் நடுவோம். இல்லைன்னா எள்ளு பயிர் பண்ணிடுவோம். எள்ளு பயிர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எரு அடித்து இந்த வேர்க்கடலை போடுறது. ஒரு போகம் இந்த வெயில் காலத்தில் தண்ணி வந்து நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு மனசில் எனக்கு ஒரு ஆதங்கம். நம்ம நிறைய தண்ணியை செலவு பண்ணிடக்கூடாது. எல்லோரும் இங்கே கரும்பு பயிர் செய்ய சொல்லி என்னை வலியுறுத்தினாங்க. கரும்பு வெறும் தண்ணியை மட்டுமே குடித்து வாழக்கூடிய ஒரு பயிர். அது நம்ம பண்ணோன்னா நம்ம நிலத்தடி நீரை நம்ம அதிகம் உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதுக்கடுத்தபடி நெல் வேறு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு தேவைன்றதெல்லாம் நடுறோம், பரவாயில்ல. மற்ற ஒரு போகத்துலேயாவது 2 போகத்துலேயாவது புஞ்ச பயிர்களை நம்ம பயிர் செய்யலாம். நாட்டினுடைய அந்த நீர்மட்டத்தை வந்து நம்மளால் முடிஞ்ச வரையிலும் ஒரு சிறிய சேமிப்பாக அது இருக்கட்டும் அப்படின்றதுனால அந்த கரும்பு பயிருக்கோ நெல் பயிரையோ அதிகமாக பண்ணாமல் ஒரு போகம் நெல் பயிர் அதிகபட்சம் பண்ணுறதா நம்ம ஒரு முடிவெடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. அதுக்கடுத்தபடி இப்போ வேர்க்கடலைக்கு இப்போ அடியுரம் நான் சொல்லிட்டேங்க. மேலுரமாக வந்து நம்ம வந்து இதுக்கு மறுபடியும் மீன் அமிலம் அதில் வந்து தண்ணியில் அங்கே இப்போ ஓடிக்கிட்டு இருக்குங்க. நம்ம அப்புறம் போனோம்னா பார்க்கலாம். ஒரு ட்ரம்மில் ஒரு 200 லிட்டர் தண்ணி ஊற்றிடுவோங்க. அதில் மீன் அமிலம், அது கூட வந்து சூடோமோனாஸ் கொஞ்சம் கொடுப்போம். அந்த வேரில் வந்து ஏதோ பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு சூடோமோனாஸ் கொஞ்சம் பயன்படும். அதனால் அந்த சூடோமோனாஸ் கொஞ்சம் கலந்து நம்ம அதில் கொடுக்குறோம். அதை கலந்து தண்ணியில் கரைச்சி விடும்போது அது தண்ணியில் ட்ராப் அப்படியே சொட்டாக போய்கிட்டே இருக்குங்க. அந்த சொட்டாக போகும்போது தண்ணி வயல் முழுசும் போய் கலந்துடும். சில நேரத்தில் அந்த மாதிரி லேட் ஆகும், நம்ம அவசரமாக தண்ணி பாசணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த மீனமில்லத்தையும் பஞ்சகாவியா இது 2 பொருளையும் சூடோமோனாஸையும் ஒரு 10-20 கூட தொழு உரம், மக்கின தொழு உரம் நல்லா இருக்குது நம்மகிட்ட, இப்போ நிறைய ஸ்டாக் இருக்குங்க. அதில் போட்டு கலந்துடுவோம். கலந்துட்டு அப்படியே இறச்சி விட்ருவோம். இறச்சிட்டு தண்ணியை போட்டு விட்ருவோம். ஒரு மணி நேரத்தில் இறச்சிடுவோம். உடனே தண்ணி பாய்ஞ்சிடும். எல்லா இடத்துக்கும் பரவலாக போய் சேர்ந்துடுங்க. அந்த மெத்தட்லேயும் நம்ம வந்து
அந்த இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறோம். இது வந்து எனக்கு கடலையும் ஒரு 15-16 மூட்டை அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. கெமிக்கல் போட்டு பண்ணுற இடத்துல ஒரு 20 மூட்டை கிடைக்கிற 20-22 மூட்டை கூட கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு செலவு கொஞ்சம் கம்மி. அதில் கொஞ்சம் மருந்தெல்லாம் நிறைய செலவு. மேலே மருந்து அடிக்கிறாங்க, 2 முறை பில்லு மருந்துன்னு சொல்லிட்டு களைக்கொல்லி அடிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அடிக்கிறதில்ல. இதில் காலை வைக்கும்போதே நம்மளுக்கு எவ்வளோ உயிர் இது கீழே இருக்கோ நம்ம மிதிக்கிறோன்ற ஒரு உணர்வு இருக்கும். அது மாதிரி டிராக்டர் தான் ஓட்டுறோம், வேறு வழி இல்லை. ஏரில் ஓட்ட சொல்லி நான் ஆட்களை கூப்பிட்றேன், நீங்கள் ஏர் ஓட்டுங்கப்பா, நான் காசு கூட கொடுக்குறேன், ஆனால் பரவாயில்லன்னா யாராவது ஏர் ஓட்டுறதுக்கு தயாராக இல்லை. ஏதோ பரம்படிக்கிறோம், அந்த வேலை செய்கிறோமா, ஏதோ கடலை போடுறீங்க அதுக்கு கூப்பிட்றீங்களா வரமா அப்படின்ற மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒத்துழைச்சாங்கன்னா இந்த டிராக்டரை கூட இறக்காமல் இன்னும் அந்த உயிர்களை சாகடிக்காமல் நம்ம வந்து அந்த நுண்ணுயிர்களை காப்பாற்றலாம். ஏரில் மட்டுமே செய்யும்போது அந்த மாட்டுக்கால்னால் அது ஒரு பெரிய பாதிப்புகள் அந்த உயிரினங்களுக்கு ஏற்படாது அப்படின்றது ஒரு மைண்டில் இருக்குது. ஆனால் ஒத்துழைப்பு கிடைக்காதனால அதை செய்ய முடியல. இருக்கிறத வச்சு நம்ம அதை பண்ணிகிட்ருக்குறோம். நெற்பயிர் செய்யும்போது சுற்றிலும் அந்த வரப்பை சுற்றிலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உளுந்து வந்து நம்ம நட்டுடலாம், அல்லது காராமணி நடலாம். காராமணி வாய்ப்பு இருக்கிறவங்க நடலாம். காராமணினா கொஞ்சம் இடம் பரவலாக எடுக்கும். உளுந்து வந்து ஒரு திட்டமான இடத்துல இருக்கக்கூடியது. உளுந்து நம்ம பயிரிடும்போது பூச்சிகளை வந்து உளுந்து செடி அந்த இலைகள் வந்து எடுத்துக்கிறது. எந்த நோய் இருந்தாலும் அந்த உளுந்துக்கு போய் சேர்ந்துடும். நம்ம உள்ளே நடக்கூடிய நெல் பயிருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால் அந்த உளுந்து வந்து அந்த பாண்டிங்கு என்ன சொல்கிறாங்க, அதை மாதிரி ஒரு சுற்றிலும் அதை பயிர் செய்யும்போது நம்ம சுற்றுச்சூழலுக்கு நல்ல உரம், நல்ல உளுந்து கிடைக்குங்க. நீங்கள் வயலில் போட்டு எடுக்கிற உளுந்தை விட அந்த சுற்றிலும் நடக்கூடிய அந்த பண்டிங்னு சொல்கிறாங்க, அந்த உளுந்து வந்து நல்ல தரமாகவும் இருக்குது, நிறையவும் காய்க்குது உளுந்து செடி. அப்படி அந்த உளுந்து நம்ம வந்து பயிர் பண்ணி செய்யணும். அது செய்கிறது வந்து நமக்கு பயிர் பாதுகாப்பாகவும் இருக்குது, நமக்கு உள்ளார வந்து பூச்சி இல்லாமல் இருக்குது, நமக்கு ஒரு உளுந்தும் கிடைக்கிது. அதை வந்து செய்யலாம். அதே மாதிரி இந்த வேர்க்கடலை போடும்போது இதில் உளுந்து நம்ம வந்து பயிர் பண்ணிருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு மஞ்சி போட்டு தண்ணி மழை இருக்கிற இடம், அந்த இடத்துங்களில் சுற்றிலும் நம்ம வந்து உளுந்து பயிர் பண்ணுறோம். அந்த உளுந்தும் நம்மளுக்கு பூச்சிலாம் அதில் பயிறுது, இதில் உளுந்து எதுவும் கிடையாது. நான் சுற்றிலும் சில வெண்டை போட்டிருக்கேன், மர வெண்டை. அங்கங்கே ஒரு செடி வச்சுருக்குறேங்க, மர வெண்டை. அது நல்லா ரொம்ப நாளைக்கு நின்று காய்க்கக்கூடியது, தரமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் அதில் கிடச்சிரும். சுற்றி இந்த புடலை போட்டிருக்கேன், சுரை போட்டிருக்கேன். வேலி ஓரம்லாம் ஏதாவது ஒரு செடிகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறேங்க. சுற்றி மரங்கள் வச்சுருக்குறோம். அதே மாதிரி வரப்பில் பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்காக மரங்கள் வச்சுருக்குறோம். நிறைய மரங்கள் நட்டிருந்தோம், ஆனால் அந்த மழையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் போக்கு இருக்குது. கடம்பை மரம் நிறைய நட்டிருக்குறோம், மஞ்சள் கடம்புன்னு சொல்லக்கூடிய மரங்கள் நட்டிருக்கிறோம். மகோகனி இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறோம். மரங்கள் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதில் வந்து மகோகனியும் வேங்கையும் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அது நட போகிறேன். இப்போ அந்த வரப்புகள் கிழக்கு மேற்கு முழுசும் நான் மரம் நட போகிறேன். மரம் நட்டாலும் பாதிப்பு இருக்குது, நிழல் விழுமே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிழக்கு மேற்காக நடும்போது ஒரு மரத்து நிழல் இன்னொரு மரத்து மேலே தான் போக போகுதே தவிர நம்ம பயிருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. பக்கத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம், அது காலைய சூரியன்றபோது இந்த பக்கம் வந்துடுது, இந்த பக்கம் இருக்கும்போது அந்த பக்கம் வந்துடும்போது அதனால் பெரிய பாதிப்பு இல்லை. நம்ம நில அமைப்பு வந்து நல்லா கிழக்கு மேற்கு மரம் வைக்கிற அமைப்பு கிடச்சிருக்கு, அதனால் அதை செய்யலான் இருக்கோம். சுற்றிலும் தேக்கு மரங்கள் இருக்குது, ஒரு 50 மரத்துக்கு மேலே சுற்றிலும் சாலை ஓரம் மட்டும் தேக்கு மரங்களை வச்சுருக்கிறோம். அது பக்கத்தில் இருக்கிற வயல்காரங்களுக்கு ஒரு ஐயம் இருக்குது, மரம் வந்தால் நம்ம கழனிக்கு நிழல் வந்துடும், அதனால் அங்கே வைக்க முடியல, வைக்காமல் இருக்கிறோம். மற்றபடி கிழக்கு மேற்கு நாங்கள் வச்சு அதை பயிர் பண்ணுறோம். அது ஒரு எதிர்காலத்தில் ஒரு சந்ததிக்கு நம்மளுக்கு அந்த மரம் வந்து ஒரு நல்ல மதிப்பு கொடுக்கக்கூடிய, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆனால் நல்ல ஒரு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கள் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கும். அதனால் அதையும் பண்ணிருக்கிறோம். இது மாதிரி நம்ம இப்போ வந்து இதில் வந்து வேர்க்கடலை ரகங்கள் நாம் போட்டிருக்கிறது வந்து விஆர்ஐ 10ன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு ரகம், தமிழ்நாட்டு விருதாச்சலம் ஆராய்ச்சி பண்ணையிலேருந்து உருவாக்கின ஒரு ரகம். ரொம்ப அருமையான ரகங்க. 20லேருந்து 25 காய்கள் மட்டும்தான் காய்க்கும், ஆனால் ஒரு காய் கூட பிஞ்சு இருக்காது, எல்லாமே சமமாக முத்தி இருக்கும். அப்படி ஒரு நல்ல அருமையான ரகம் அது. நமக்கு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப மிக உயர்ந்த ரகம். நல்ல கனமாக இருக்கும் பயிர், இடம் வந்து நல்ல இடம் கிடைக்குங்க. நம்ம வெயிட்டு வந்து அந்த பருப்பே தெருப்பாக இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும், நல்ல இடம் கிடைக்கும். அது வந்து 1 ஏக்கர் போட்டிருக்கேன். இன்னும் 1 ஏக்கர் வந்து கிர்னார் 4ன்ற கூடிய குஜராத் ரகம் அது போட்டிருக்கிறேன்.
இது வந்து ப்ரீடர் சீடுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீடர் சீடு VR8 அவ்வளோ 90% முளைப்பு திறன் உள்ளது. அது அரசாங்கத்திலேருந்து பண்ணையிலேருந்து நேராக வந்தது. அதே மாதிரி கிர்னார் 4ன்ற ரகம் போட்டிருக்கேன். அது F1 சீடுன்னு சொல்லுவாங்க. அது அந்த ரகங்கள் ஆதார விதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிர்னார் 5 அந்த பக்கம் 1 ஏக்கர் போட்டிருக்குங்க. அந்த கிர்னார் 5 வந்து அதுவும் ப்ரீடர் சீடு தான். அதுவும் வந்து நல்ல அரசாங்கத்துக்காண்டி தான் இதை போட்டு நம்ம விதைப்பண்ணைக்கு அரசாங்க விதைப்பண்ணைக்கு கொடுக்க போகிறோம். விவசாயிகள் அரசாங்க விதைப்பண்ணையை நல்லா பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு கோரிக்கைங்க. நமக்கு நஷ்டம்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது நெல்லாகட்டும், உளுந்தாகட்டும், பச்சை பயிராகட்டும், இல்லை கடலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் நம்மளுக்கு விதை கொடுத்து நம்மக்கிட்டேருந்து அரசாங்கம் அந்த விலையை அதை வாங்கிக்கிடுறாங்க. நம்மளுக்கு ஒரு தள்ளுபடி விலையில் ஒரு 65 ரூபாவில் நம்மளுக்கு கிலோ கொடுக்குறாங்க. நம்மள்கிட்ட வாங்கும்போது 100 ரூபாய்க்கு குறைவில்லாமல் அதை வாங்குவாங்க. அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா நல்லா சுத்தமாக காய வச்சு நம்ம கொடுக்கணும். நம்ம ஒரு விவசாயிக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம மனசில் வச்சோம்னா நமக்கு வந்து அந்த தப்பு நடக்காது. அதனால் சுத்தம் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா 100 ரூபாய்க்கு அரசாங்கம் எடுத்துக்குது. நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் போனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊக்கத்தொகை கூட சில நேரத்தில் கிடைக்கும். சில நேரம் கிடைக்கலாம், சில நேரம் கிடைக்காம போகலாம். எல்லா விவசாயிக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நிறைய விவசாயிகள் இருந்தால் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு அடுத்த முறை கொஞ்சம் பேருக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஊக்கத்தொகையும் ஒன்று அதில் இருக்குது. அது ஒரு 25 ரூபா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காம போகும். அது கிடைக்கும்ன்றது 100 ரூபா வந்து கேரண்டியாக கிடைக்கும். மாடு இருக்குது, நாட்டு மாடுகள் வச்சுருக்குறோம். ஒரு 2 மாடு தான் இருக்குது. அந்த நாட்டு மாட்டுலேருந்து நம்ம கோமியம் சாணம்லாம் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அந்த சாணங்களை வச்சுட்டு தான் பஞ்சகவ்யா தயார் பண்ணுறோம். அதே மாதிரி ஜீவாமிர்தம் தயார் பண்ணி இதே மாதிரியே கொடுப்போம். அந்த டேங்க்கில் தான் தண்ணியில் ஊற்றி கலைச்சி அதை கொடுத்துருவோம். அது பாட்டுக்கு பாஞ்சிட்ருக்கோம். வாய்க்காலில் ஓடக்கூடிய தண்ணியோடவே அது ஓடிடும். அந்த மாதிரி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. பஞ்சகவ்யா நாம் தான் தயார் பண்ணுறோம். மீன் அமிலம் சென்னையில் நம்ம வீடு இருக்குது, பசங்கள்லாம் அங்கே இருக்காங்க. அங்கே வந்து என் பேரமார் வந்து அதை தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே வந்து மீன் கழிவு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 கடையிலேருந்து மீன் வாங்கிட்டு வராங்க. அதை வச்சு வெல்லம் நான் இங்கேருந்து திருத்தணியிலேருந்து வாங்கி கொடுக்குறேன். அந்த வெல்லத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அங்கே மீன் அமிலம் தயார் பண்ணுறாங்க. எப்போ நான் வரும்போது எனக்கு அந்த மீன் அமிலம் 10 லிட்டரு 20 லிட்டருன்னு எங்கள் வயலுக்கு வந்து சேர்ந்துடும். இங்கே எனக்கு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் நம்ம எல்லா பொருளையும் இருப்பு வச்சுருக்கிறோம். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வயலில் 1 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த வயலில் நாங்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். என்னுடைய அதிக நேர செலவு வந்து இந்த வயல்களில் சுற்றி தான் இருக்கும். எனக்கு விருப்பமான ஒரு இடம், மனசுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு இடம். நான் வந்து ஒரு முன்னாள் அரசாங்க ஊழியர். திருச்சி மாவட்டத்தில் கீழப்பழுவூர்ன்ற ஒரு கிராமத்தில் என்னுடைய அரசாங்க வேலையில் சேர்ந்தேன். 16 வயசில் அரசாங்க உத்தியோகம். அது ஒரு பெரிய வாய்ப்பு. 49 வயசு வரையிலும் 33 வருஷங்கள் அரசாங்கத்தில் பொது சுகாதாரத்துறையில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதிலேருந்து 49 வயசில் ஒரு விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு வெளியில் வந்தேன். அது ஒரு சொந்த காரணங்களால் வெளியில் வந்து அதுக்கப்புறம் வேறு ஒரு தொழிலில் ஈடுபட்டு இதில் விவசாயத்தில் முழுமையாக 1982லேருந்து நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. அப்போல்லாம் செயற்கை விவசாயம், கத்திரி அது இது நான் செடி வகைகள் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வயது முதிர்வு காரணமாக நம்ம வந்து இந்த மாதிரி நெல், கடலை அது மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இப்போ இயற்கை வேளாண் சந்தைன்னு நாங்கள் ஒரு சந்தையை கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி, அதாவது வந்து 2025 வருஷம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு திருவள்ளூர் உழவர் சந்தையில் அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு பிரதாப் அவர்கள் வந்து துவக்கி வச்சாங்க. இந்த இயற்கை சந்தை 2வது ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் உழவர் சந்தையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் இதில் சொல்கிறேன்னா, மக்கள் டிவியில் பார்த்தேன்னு சொல்லி எனக்கு ஒரு 3 நபர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த சந்தைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி என்னக்கிட்ட கேட்டாங்க. அது மாதிரி எத்தனை விவசாயிகள்கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கிட்ட 3 பேர் கேட்டிருந்தாங்க, உங்கள் தொலைக்காட்சி பார்த்துட்டு கேட்டவங்க. அதனால் மறுபடியும் அந்த கோரிக்கையை நான் அந்த இடத்துல ஒரு சுயநலத்தோடு வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து அன்றைக்கி வியாபாரம் 60,000. முதல் சந்தையில் எங்களுக்கு நடந்தது 60,000. இன்றைக்கி 1,57,000 இந்த கடைசி சந்தையில் நடந்திருக்கு. அந்தளவு தொடர்ச்சியாக வந்து நுகர்வோர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் வந்து நெல் விவசாயம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. மலர் சாகுபடி இங்கே நிறைய இருக்குது. சின்ன சின்ன இடம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 1/2 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க கூட மலர் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. கரும்பு விவசாயம் நல்லா இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த செக் டேம் கட்டினதுனுடைய தடுப்பணைகள்னால தண்ணி நல்லா இருக்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் முதியவர்கள், என்னை போல் முதியவர்கள் வந்து இந்த கரும்பு விவசாயத்தை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கரும்பு வந்து இங்கே ஒரு பெரிய விவசாயமாக நடந்துக்கிட்டு இருக்குது. கடலை போடுவாங்க. நெல் நடுறவங்க ஒரு போகம் கடலை போடுவாங்க, ஒரு போகம் எள்ளு போடுறாங்க. காய்கறி பயிர்கள் செய்கிறாங்க, அப்பப்போ செய்வாங்க. சீசனல் அது.
அது மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குங்க. மலர் சாகுபடி இங்கே நிறைய பண்ணுறாங்க. நீங்கள் மலர் சாகுபடி பண்ணுறவங்கள நீங்கள் பார்க்கலாம். காலையில் அவங்கள நேரம் இப்படி வெளியில் எங்கன்னா கூட்டிகிட்டு போன விவசாயிங்களை ஒரு அதிகாரி விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்துக்கு கூட அவங்கள கூட முடியல. நான் நேரடியாக பார்க்குறேன். அவங்க வேலைகள் அப்படி இருக்குது. காலையில் பூ பறிக்கிறாங்க, எடுத்துகிட்டு போய் போடுறாங்க, வந்து மருந்து அடிக்கிறாங்க, இல்லை களை வெட்டுறாங்க, தண்ணி பாய்ச்சுறாங்க. அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்படி ஒரு சொந்த உழைப்பு. அதனால தான் அவங்களுக்கு 10 ரூபா நிற்கிது. அது இல்லைன்னா கிடைக்காது. அதனால் அந்த மலர் சாகுபடி நல்லா இருக்குங்க. அதிக மலர் சாகுபடி. கரும்பு இருக்குங்க. மற்றபடி நெல் மற்ற இதெல்லாம் சாகுபடி இங்கே நிறைய இருக்குங்க. சுற்றிலும் நிறைய மாந்தோப்புகள் இருக்குது, பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுவும் விவசாயம் நல்ல ஒரு இது இருக்குது. மாந்தோப்புலாம் பொதுவாக சென்னையில் உள்ளவங்க இடம் வாங்கி இங்கே மாந்தோப்பு வச்சுட்டு ஆள் போட்டு பார்த்துக்குறாங்க. அவ்வளோதாங்க. அந்த மாதிரி விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு.